ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருது ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது இந்த மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 சூரியன் உங்களுடைய லக்னத்துல இருக்காரு. அதே மாதிரி அதிர்ஷ்டம் அப்படின்னா என்னன்னா 2 5 புதன் உங்களுடைய ராசியில இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அது போக ராசி அதிபதி சுக்கிரன், அதே மாதிரி குரு 2 பேருமே 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு. 12ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெறாரு. 11ஆம் இடத்துல சனி இருக்காரு. இந்த கிரக அமைப்பெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா பொருளாதார நிலை மேம்பாடு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வருது. முக்கியமா இவ்வளவு நாள என்ன விஷயத்துக்காக காத்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே கை மேல உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. இதுக்கப்புறம் பயிற்சியானாலும் 3ஆம் இடத்துக்கு போறாரு. 3ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. சுக்கிரன் பலமாக இருக்கு. குரு சுக்கிரன் இணைவே காசு பணம் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல வரதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க. அதனால என்னன்னா காசு பணத்தை எப்படி ஈட்டுறது அப்படிங்கக்கூடிய இது இந்த மாசம் நீங்க நிறைய கூடுதலான முயற்சிகள் பண்ணணும். புதன் உங்களுடைய ராசியில திக்பலம் பெறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்க. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறத அதிர்ஷ்டம் பரிபூரணமான லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த அதிபதியே உங்களுடைய ராசியில திக்பலம் அடையறாரு அப்படின்னா கட்டாயம் ஒரு நிறைய நன்மைகள் இருக்கு. இஷ்ட தெய்வம் என்னவோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்களா உங்களுக்கு கொண்டு கொடுத்துரும். உங்களுக்கு என்ன திசை நடந்தாலும் சரி, குரு திசை நடந்தாலும் சரி, ராகு திசை நடந்தாலும் சரி, சனி திசை நடந்தாலும் சரி, மேக்சிமம் ரிஷப ராசியில இந்த ஏஜ்ல தான் இந்த கேட்டகரியில தான் இருக்கும். இதுல எது நடந்தாலும் அற்புதமான பலன்கள் தான் உங்களுக்கு. என்னன்னா சனி திசை நடந்தாலே சனி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய லாபங்களை ஈட்ட முடியுங்க. அதே மாதிரி ராகு திசை நடந்தாலும் ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. தொழில் ரீதியாகவும் சரி, வருமான ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் நல்ல உயர்வை அவர் கட்டாயம் கொடுத்துருவாருங்க. இது நல்ல அமைப்பு. குரு அப்படின்னாலே குரு திசை அப்படின்னாலே 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் நிறைய மாற்றங்களும் நன்மையான மாற்றங்களும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடியதாகவும் இருக்கும். 7ஆம் இடத்தை பார்க்கிறது ஒரு தொழிலுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை கொண்டு கொடுத்துரும். பொதுவாவே சூரியனும் புதனும் சேர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்போ என்னன்னா தொழில்ல நீங்க நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் தான். தொழில் மூலியமா நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. புது பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஏற்கனவே பார்ட்னர்ஸ் கூட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான ஒரு அமைப்பு உருவாகும் உங்களுக்கு. அதனால தொழில இருந்த பிரச்சனைகள்லாம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பொதுவாவே பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கு. ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலையில இருக்கவங்களுக்கு, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குரு உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. குரு கூட சேர்ந்து சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதியும் பார்க்கறதுனால நல்ல அமைப்புகள் இருக்கு. அமைப்புன்னா என்ன மாதிரினா திடீர்னு ஒரு வளர்ச்சி, பெரிய வளர்ச்சி, ஐஸ்வர்ய பிராப்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மெயினா பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. குடும்பத்தாருடைய ஆதரவுகள் கிடைக்கும். கணவன் மனைவியுடைய ஆதரவுகள் கிடைக்கும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நிகழும். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. அதுல பாகப்பிரிவினை உங்களுக்கு நடக்கலைன்னா உங்களுடைய பாகப்பிரிவினை உங்களுடைய பார்ட் இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய ஷேர் உங்களுக்கு கை கொடுக்கும். அது மூலியமா நல்ல டெவலப்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. கணவர் வழி ஆதாயம் கட்டாயம் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்தையும் பார்க்கிற குரு 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கணவர் வழி ஆதாயம் உண்டு. பொதுவாவே ரிஷப ராசிக்கு சகோதர வழி ஆதரவு, இளைய சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரன் சகோதரிகள், அதாவது இளைய சகோதர சகோதரி, மூத்த சகோதர சகோதரி வழி ஆதரவுகள் அதிகமாக இருக்கு. அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்ல, அதாவது உறவுகளிடையே நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்துரும். ஒரு சிலருக்குலாம் இந்த மாதம் திருமண பிராப்தம் இருக்குங்க. திருமணம் கைகூடும். திருமணத்துல இருந்த பிரச்சனை காலதாமதம் எல்லாம் நீங்கி திருமணம் விரைவில் கைகூடுறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாசத்துல இருக்கும். இந்த மாசத்துல ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம்.
அந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. பொதுவாவே 4ஆம் அதிபதி சூரியன் உங்களுடைய ராசியில இருக்கனால, வீடு வாங்கக்கூடிய பிராப்தம், வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம்லாம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. அதுல நன்மைகளும் இருக்கு. அதாவது தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ, நீங்க உங்களுடைய பர்சனல் யூஸுக்காகவோ வாகனங்கள் வாங்குறது, அதே மாரி பர்சனல் யூஸ்க்காக வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, நிலத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது, இந்த மாரி அமைப்புகள்லாம் கட்டாயம் உங்களுக்கு நன்மைகளாக நடக்கும். முக்கியமா சனி 11ஆம் இடத்துல இருக்கனால, நீங்க நினைத்த ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறும். நீங்க என்ன விஷயங்களை செஞ்சாலும் சரி, அதுக்குன்னு ஒரு உழைப்பு போடும்போது அந்த உழைப்பு உங்களுக்கு நல்ல உயர்வான இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சிரும். ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நிறைய வருங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கே மாட்டீங்க. உங்களால நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு சில வாழ்க்கையில மேஜிக்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள உங்களுக்கு கட்டாயம் நடந்துரும். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வளர்ச்சி. மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி கட்டாயம் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, இணைவுகள், கிரக இணைவுகள் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய கன்டென்ட்லாம் வந்து ஈஸியா மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகிறது, உங்களுடைய வீடியோஸ் வைரல் ஆகிறது, நிறைய அமைப்புகள், அதாவது புது புது வாய்ப்புகள் வரும். வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து வெளியிடுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு வருது. அதே மாதிரி அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. அவங்க கூட உங்களை வச்சுக்குவாங்க. அது மூலியமா நல்ல ஆதாயம், நிறைய வருமானம் பார்க்கக்கூடியது, சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கிறது, இதெல்லாமே பேரும் புகழும் வரக்கூடிய அமைப்பு அரசாங்க துறையில இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு ஒரு கிரக இணைவுகள் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஏன்னா சூரியன் உங்களுடைய ராசியிலே இருக்காரு. ஒரு நல்ல பதவி, வாரிய தலைவர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமைப்புகள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கு. அதனால நீங்க கவலையப்பட வேண்டாம். முக்கியமா நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு நல்ல நன்மை பயக்கும் விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. திருமண பிராப்தம் இருக்கு. அதே மாதிரி புத்திர பாக்கியம் இருக்கு. சந்தான பிராப்தம். ஏன்னா 5 கூடைய புதன் வந்து உங்களுடைய ராசியில திக்பலம் பெறும்போது சந்தான பிராப்தம் இருக்கு. அதே மாதிரி 11ஆம் இடத்தை பாக்குறதுனால உங்களுடைய விருப்பங்கள் யாவுமே நிறைவேறக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது எப்பவும் போல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்த்தாலுமே 9ஆம் இடத்தை அஷ்டமாதிபதி வந்து பாக்குறதுனாலையும் 7ஆம் இடத்தை அஷ்டமாதிபதி பாக்குறதுனாலையும் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல ஒரு சின்ன மருத்துவ செலவு இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா வர்றதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு. அதே நேரத்துல வீண் விவாதங்கள்ல, சண்டை சச்சரவுகள்ல தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனைகள் வராம பாத்துக்கிறது நல்லது. முக்கியமா வந்து வெளியில போகும்போது நீங்க எங்க போறீங்க, எங்க வரீங்க அப்படிங்கிறத உங்களுடைய வீட்டுல இன்ஃபார்ம் பண்ணுங்க. கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. யார்ட்டையாவது சேட் பண்ணும்போது, இல்ல போன் பேசும்போது இதெல்லாம் வந்து ரெக்கார்டு பண்ணப்படலாம். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவா ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் உயர்வாகவும் தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி பார்க்க போகிறோம். 2026-27 குரு பயிற்சி இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த வருஷம், இந்த பராபவ வருஷம், தமிழ் வருஷத்துக்கு ராஜாவே குரு. அவர் ராஜாவாக இருக்கும் போதே குரு பயிற்சி நடக்குது. அதுவும் கடகத்தில் அவர் உச்சம் அடைகிறாரு. இது வந்து லிட்ரலாக ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரிங்க. அதனால் இருக்கிற குரு பயிற்சி இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான குரு பயிற்சி. அதனால் உங்கள் ராசிக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வருஷம் குரு பார்வை இல்லைன்னா. குரு உங்கள் வீட்டில் எப்படியும் ஒரு 3 வீட்டை பார்ப்பார், ஒரு வீட்டில் இருப்பார். அதனால் எப்படியும் ஒரு 4 வீடு அது சம்மந்தமான கிரகங்களுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது. சரிங்களா? நீங்கள் எதிர்பார்க்குற வீட்டில் பார்க்குமா பார்க்காதான்றது இப்போ சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தை அதை கண்டிப்பாக குரு பகவான் பார்ப்பார். அதனால் நிறைய நல்லது நடக்கும். அது எதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். அதை பிடிச்சிக்கிட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணி நீங்கள் மென்மேலும் வளருவீங்க. சரிங்களா? ஒன்று, ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய டிப்ஸ் ஒன்று கொடுத்துட்றேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த குரு பயிற்சிக்கு வந்து எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போடணும். எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போட நீங்கள் குருவோடைய அந்த சக்தியை வந்து அதிகமாக கிரகிச்சுப்பீங்க. இது ஒன்று. இன்னொன்று, கோவிலில் வந்து நவகிரகங்களில்
குரு பகவான் இருப்பார். ஒன்று தட்சிணாமூர்த்தி ரைட்டு, ஆனால் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். அந்த குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வரவும் நீங்கள் ஒன்றும் நல்ல மென்மேலும் வளருவீங்க. இன்னும் நிறைய விஷயம் பார்ப்போம். ரிஷப லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்குது நம்மளுக்கு என்னங்க, நம்மளுக்கு 2ஆம் வீட்டிலேருந்து 3ஆம் வீட்டுக்கு குரு பகவான் மாறுறாருங்க. அப்போனா முயற்சி ஸ்தானம், முயற்சிகள், நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். சரிங்களா? என்னென்னா நம்மளை வந்து இப்போ சனி பகவான் 3ஆம் பாவத்தையை பார்க்கறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், லைட்டாக மந்தமாக இருக்கும், முயற்சி எடுக்கிறதுக்கே கடுப்பாக இருக்கும். என்னடா எவ்வளோ செஞ்சாலும் என்னடா ஒரு ஸ்பீடே இல்லாமல் இருக்கடான்னு இருக்கும். அந்த ஸ்பீடு இப்போ வரும். இந்த ஜூன் 2 இப்போ இந்த ஸ்பீடு ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அந்த 3ஆம் பாவத்தை உள்ள வந்து இப்போ உங்களுக்கு குரு பகவான் வரார். முக்கியமாக நீங்கள் ரிஷபத்தில் யாருன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங் சேல்ஸில் இருக்கீங்க, அடிக்கடி வெளியூர், இப்போ மார்க்கெட்டிங் சேல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ட்ராவலிங்லேயே இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருவாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு பிரான்ச்சாக போயிட்டு வருவாங்க, ஒரு வெண்டாராக பார்த்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் வந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் எல்லாமே சூப்பராக முன்னேறும். சரிங்களா? இதில் வந்து இந்த விஷயத்தில் உங்களுக்கு மெயினாக யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா உங்களோட இளைய சகோதரிகள் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு படிப்புக்கோ இல்லை ஜாபுக்கோ பிஸ்னஸ்க்கோ வீட்டிலேருந்து பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்க சகோதரர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, இல்லை வெளியே பிஸ்னஸ் சம்மந்தமாக வேலை சம்மந்தமாக உங்கள் ஜூனியர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. சும்மா செக் பண்ணி பாருங்கள் நடக்கும். சரிங்களா? இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, இதுக்கப்புறம் வேறு எந்தெந்த வீட்டை பார்க்குறது? நல்ல விஷயம் என்னென்னா உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்குறது. கல்யாணம், ரிஷபத்துக்கு வந்து யாருக்கெல்லாம் கல்யாணம் பெண்டிங்காக இருக்கோ தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். சரிங்களா? சூப்பரான டைம் இது. ஒன்று கல்யாணம், இது ஃபஸ்ட்டு மேரேஜ் மட்டும் இல்லைங்க, மறுமணத்துக்கும் இது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ நிறைய ஜாதகம் மறுமணத்துக்கு வந்து அவ்வளோ அடிக்கடி வருது. அதனால் அதையும் சேர்த்து சொல்கிறோம். நம்ம மறுமணத்துக்கும் டைம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மறுமணத்திலேயே நான் சொல்கிறேன், யார் ஹெல்ப் பண்ணுவான்ட்டு அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் பொண்ணு வீடோ மாப்பிள்ளை வீடோ பார்க்க போகிறீங்கல்ல, அந்த வீட்டில் இருக்க இந்த மாமனார் ஹெல்ப் பண்ணுவார். அவர் எடுத்து பேசுவார், இல்லைங்க பசங்க நல்லா தானே இருக்காங்க, நல்ல பசங்க பண்ணிடலாம் விடுங்க, அந்த மாதிரி அவங்க சப்போர்ட் வரும். இந்த மாதிரி அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? இது ஒன்று. அடுத்து இதை தாண்டினா உங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் வருவாங்க. ரிஷபத்துக்கு வந்து இந்த ஒரு 6-8 மாதமாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் நிறைய பெருசாக ப்ராஃபிட் இருக்காது. பிஸ்னஸ் வளரும், பிஸ்னஸ் நல்லா வளரும். ஆனால் பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட் நம்ம பாக்கெட்டுக்கு காசு வரதுக்குள்ளே போதும் ஆகிடும். அந்த பாக்கெட்டுக்கு காசு வருதெல்லாம் இப்போ நடக்கும். சரிங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணமும் நல்லா வேலை செய்யும், மனமும் நல்லா வேலை செய்யும். திருமணம் யோகம் இதெல்லாமும் ரொம்ப நல்லாயிருக்கு. பிஸ்னஸ் அது சம்மந்தமாக பணம் சம்பாதிக்க நல்லாயிருக்கு. எதுவாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா வின் பண்ணுறதுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா முயற்சி ஹவுஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, ரிஷபம் வந்து என்னென்னா அழகு, முகம், ரோகிணி நட்சத்திரம் இருக்கிற வீடு. சரிங்களா? நீங்கள் வந்து ரோகிணி நட்சத்திரம் இருக்கிற வீடுனா நம்ம கிருஷ்ணர் பிறந்த ராசி. அந்த முகமே அவ்வளோ கலையாக இருக்கும். உங்கள் பேச்சு திறமை ஒன்றும் சூப்பராக ஸ்ட்ராங் ஆகும். இந்த வருஷம் இந்த குரு பயிற்சி அப்போ வந்து பேச்சு திறமை ஒன்றும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் பேச்சால் நீங்கள் வந்து நல்லா ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க. படிக்கிற குழந்தைங்களாம் நல்லா படிப்பீங்க. நிறைய பேர் இந்த இப்போ ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் சேர்கிறதுக்கு பார்ப்பாங்க, இல்லை 10th முடிச்சுட்டு +1 +2 சேர்கிறதுக்கு பார்ப்பாங்க. நீங்கள் எதிர்பார்க்க, அதாவது உங்கள் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி திடீர்னு எல்லாரும் மார்க் கம்மியாகிட்டு எனக்கு ஐஐடி தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சிங்கன்னா கஷ்டம். நம்ம மார்க்குக்கு எட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு காலேஜ் இருந்து அது கிடைக்காம தட்டி போகுதில்ல, அது நடக்காது. நீங்கள் கரெக்டாக எலிஜிபிள் இருந்தால் நீங்கள் நினைக்கிற ஆசைப்படுற காலேஜ் கிடைக்கும். படிப்பு விஷயம் வந்து சூப்பராக கிளிக் ஆகும். சாதாவாக இப்போ அடுத்த எக்ஸாம்ஸுக்கு போகிறவங்களும் இப்போ நல்லாவே படிப்பாங்க. சரி, அடுத்த பப்ளிக் எக்ஸாம் போகிறவங்க ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் நல்லாவே படிப்பாங்க. ஸோ ரிஷபத்துக்கு ஓவராலாக டைம் சூப்பராக இருக்குது. இதில் வந்து யாராவது மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறேன்னாங்களும் அது தாராளமாக இவங்க வந்து ட்ரை பண்ணலாம். சரி, பிஸ்னஸ் ப்ராஃபிட் நல்லா வரும்னு சொல்லிட்டு ஸோ பிஸ்னஸும் நல்லா வளரும். இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து லக்ஷ்மி தாயார் டிஃபால்ட்டாக ஒர்க் ஆகும்.
கிருஷ்ணர் நல்லபடியாக ஒர்க் ஆகும். ஆனால் என்னென்னா இவங்கள வந்து கணவன் மனைவியோடு நீங்கள் வேணும். இப்போ லக்ஷ்மி தாயார் வேண்டுறீங்கன்னா விஷ்ணுவோட பெருமாளோடு வேணும். நீங்கள் வந்து கிருஷ்ணரை வேண்டுறீங்கன்னா பாமா ருக்மணியோடு வேணும். அதாவது ராதை வைக்கிறத தாண்டி பாமா ருக்மணி வச்சு வேண்டி பாருங்கள். அது வந்து அது ஒரு தனி பவர். அது உள்ள நிறைய சூட்சமாக இருக்குது. செஞ்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட் வரும். சரிங்களா? இது ஒன்று. இவங்களெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை இதில் வந்து வழிபட்டிக்க நல்லது. இந்த பாதாம் பாலோ இல்லை நீங்கள் பால் பாயாசம், அவில் பாயாசம், அரிசி பாயாசம், இந்த மாதிரி பாயாசம் வச்சு வழிபாடு பண்ணுறது நல்லது. ஏன்னா இது வந்து பெண் வீடு, இன்னும் நிலத்தத்துவம். அதே மாதிரி நீங்கள் வரவங்களுக்கு அதை அன்னதானமும் கொடுத்து நீங்கள் வழிபட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து நிறைய நல்லதுகள் இந்த குரு பயிற்சி நடக்கும். இந்த பால் பாயசத்தை நம்ம சொன்ன மாதிரி கூட வந்து கொஞ்சம் குங்குமப்பூ, லைட்டாக மஞ்சள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் தூக்கும், குரு பகவானுடைய நல்ல சக்தியும் வரும். நீங்கள் நல்ல யூஸ் பண்ண வேண்டிய கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை, மஞ்சள். உங்களுக்கு ஜென்ரலாகவே வெள்ளை, லைட்டு கலரு, பட்டு கலரு இதெல்லாம் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும். இன்னும் மஞ்சள் கூட கலந்து நீங்கள் அதை யூஸ் பண்ண இன்னும் நல்லா ரொம்ப செழிப்பாகவே நீங்கள் வந்து வளர்த்துவீங்க. சரிங்களா? இதை தாண்டி உங்களுக்கு அந்த பணம் சம்பந்தமான விஷயங்களும் நல்லாவே அட்ராக்ட் ஆகும். ஓகே, பணம் சம்மந்தமான விஷயங்கள் அட்ராக்ட் ஆகும். நீங்கள் வந்து மெயினாக நீங்கள் எதை பார்த்துக்கணுன்னா உடல்நிலை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் வீடு திருப்பியும் தூளாமே வரும். சரிங்களா? அப்போ வந்து இந்த டயபெட்டிஸ் சம்மந்தமாக, யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்மந்தமாக, இந்த மாதிரி இந்த குடல் பக்கத்தில் இல்லை அடிவயிறு பக்கத்தில் இருக்கிற விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை கொடுக்குற மாதிரி ஏதாவது வந்துக்கிட்டு இருக்கோங்க. ஸோ இதுக்கான ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டாக்டரை பார்த்துக்கிட்டிங்கனாவே உடல்நிலை வந்து நல்லா தேறிடும். ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான குரு பயிற்சியாகவே அமையுது. உங்கள் ராசி லக்னத்துக்கு வந்து நம்ம பொதுவான பலன்கள்லாம் பார்த்தோம். சரிங்களா? நம்ம சொல்ல மாதிரி ஒரு ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் மாறும். ஸோ அவங்கவுங்களுடைய கிரக நிலைகள் வச்சு நிறைய விஷயங்கள் மாறும். சரி, இந்த குரு பயிற்சி, குரு பகவான்றது முழு சுப கிரகம். எப்போவுமே அவர் நல்லது தான் செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கும். அதனால் உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குமோ அது எல்லாமே ஓவராலாக சொல்லியிருக்கேன். இதுக்கு பொதுவான பரிகாரங்கள், தெய்வங்கள், அதோட பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். ஆரம்பத்திலே உங்களுக்கு வந்து என்ன கலர் ட்ரெஸ் போடலாம், என்ன கலர் உணவு சாப்பிடலான்றதுலாம் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதிகமாக மஞ்சள் கலர் உணவு எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் மூக்கடலை, லட்டு, பூந்தி வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரிலாம் எடுத்துக்க உங்களுக்கு வந்து பவர் நல்லா கூடும். இப்படி தான் ப்ராக்டிக்கலாக குரு பகவானுடைய எனர்ஜி நம்மளுக்குள்ளே ஏற்றிக்கிறது. இன்னொன்று, எந்த சிவன் கோயில் போனாலும் நவகிரகம் இருக்கும்போது அங்கே இருக்க குரு பகவானே வேண்டிக்கோங்க, ரொம்ப சிறப்பாக வருவீங்க. இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒன்றும் எனக்கு சார் எனக்கு வீட்டில் இந்த மாதிரி கல்யாணம் நடக்க போகுது. ஏன்னா இந்த நம்ம சேனலில் பார்த்து நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க, மகப்பேருக்கு கேட்டு வந்திருந்தாங்க. சூப்பராக நடந்திருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் ரிசல்ட் வந்திருக்கு. இதை தாண்டி எனக்கு வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது சார், எனக்கு ஒன்றும் அக்யூரேட்டாக வேணும், டேட்டு குறித்து சொல்லுங்கள் அப்படின்னா தாராளமாக வாங்க. ஃபோன் கன்சல்டேஷன்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். இன்னும் நம்மளுக்கு இது சார் எனக்கு இது கற்றுக்கணும் சார், எனக்கு பயிற்சியாக கற்றுக்கணும். இப்போ இந்த விதைகள், தானியங்களை பற்றி சொல்கிறீங்க, இந்த தானியங்கள் வச்சுக்கோங்கன்றீங்க, இந்த தெய்வங்களை வழிபாடுங்கன்றீங்க, இதெல்லாம் எப்படி சொல்கிறீங்க, இதை பற்றி எனக்கு கிளாஸ் தெரிஞ்சுக்கணும் சார்னா தாராளமாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணலாம். இன்னும் அதிகமாக இதை பற்றி நியூஸ்கள் வரும். சரி, இதுக்கு வந்து பொதுவான தெய்வம், இந்த குரு பயிற்சிக்கு பொதுவான தெய்வங்கள் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி குரு பகவான் ஒன்று. இன்னொன்று, சித்தர்களை வழிபடுங்க. எல்லா சித்தர்களும் குருமார்கள் தான். கனகம்பாட்டியாராக இருக்கட்டும், சாய்பாபாவாக இருக்கட்டும், ராகவேந்திரராக இருக்கட்டும், எல்லா சித்தர்களும் குருமார்கள். அந்த சித்தர்களுடைய ஃபோட்டோவை வந்து நீங்கள் வந்து ஹாலில் மாட்டுங்க, பெட்ரூமில் மாட்டாதீங்க. நிறைய பேர் பெட்லேருந்து எழுந்தோடனே அவங்கள பார்க்கணுன்னுவாங்க. பெட்ரூம்லலாம் சாமி படமோ குருமார்கள் படமோ போகக்கூடாது, ஹாலில் மாட்டிக்கோங்க. ஹாலில் வந்து பாருங்கள், தூங்குறதுக்கு முன்னாடி ஹாலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் தூங்குங்க. அவங்க பார்வை நம்ம மேலே, நம்ம பார்வை அவங்க மேலே இல்லை, அவங்க பார்வை நம்ம மேலே பட நம்மளுடைய லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியே மேலே வரும். அந்த இந்த உலகத்தில் உள்ள எல்லா நல்ல குருமார்களுடைய பார்வையும் நம்ம மேலே பட்டு அந்த திருச்செந்தூர் முருகன் அருளால் நம்ம எல்லாரும் எல்லா விஷயத்திலும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேசன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே.
நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி. வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு வருடம் சுமாராக ஆறுது. அதாவது 13 மாதங்கள் ஆகும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். என்னைக்கு போகிறார்? 26/5/2026 20/10/2026 வரலாம். கிட்டத்தட்ட 5 மாதம்தான் இந்த வருஷம் இருக்க போகிறார் இந்த கடக ராசியில். குரு பகவான் என்று சொன்னாலே அவர் அதீத சுபர். அவர் பார்த்த இடம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், இருக்கிற இடமும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவான் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த இடம் மிகப்பெரிய வளமை பெறும், ஏற்றம் பெறும். அதனால் குரு பகவான் லக்னத்திலே இருந்தார்னா திக்பலம்னு சொல்லக்கூடியது. அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் லக்னத்தில் இருப்பாரேயான அவர் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் வேறு என்ன செய்யலாம், வேறு என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, குருவினுடைய காரகத்துவம் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். புத்திர காரகன்னா குழந்தை பிராப்திக்கு குருவினுடைய பார்வை மிகவும் அவசியம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தின் அதாவது 5ஆம் இடம் 5ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களையும் எடுத்து தான் புத்திர ஸ்தானம், புத்திர ஸ்தானாதிபதி, புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குருவையும் எடுத்து தான் பார்க்கணும். அதாவது குழந்தைகள் இல்லாமல் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த 3 விஷயங்களையும் எடுத்து பார்த்து அவளுடைய தசா கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். சரி, புத்திரக்காரகன் தவிர வேறு என்ன அப்படின்னா தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். அதாவது பணம் வரணும் அப்படின்னா, நிறைய பணம் சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னா குரு பகவான் அவருடைய கடாட்சம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தாலேயானால் பணம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குரு இருக்கணும். செலவு பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லபடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பணத்தை அதீதமாக செலவு பண்ணுவோம். அதனால தான் பார்த்தேன்னா ஒருத்தர் பணத்தை நிறைய சேர்ப்பார், அவருடைய அடுத்த ஜென்ரேஷனில் பணத்தை அதிகமாக செலவு பண்ணுவார். ஏன்னா அவருக்கு குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இவருக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எல்லா விதமான உலக இயல் வாழ்க்கைகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களையும் அவர் சந்தோஷமாக ஏற்று பண்ணுவார். அதாவது சுக்கிரன் அதிகமாக இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும். சரி, குரு பகவான் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கற்பது, கற்றுக் கொடுப்பது, கற்பிப்பது இதுதான் அவருடைய தொழிலே. அதை தவிர பார்த்தாலேனால் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது. அதனால் சொல்லிக் கொடுக்குறதுன்னா இப்போ என்ன சொல்கிறதுனா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம், கேடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியவர். அதே மாதிரி தங்கம் அப்படின்னு சொன்னோம்னாலே குருவுக்கு உண்டான ஒரு மெட்டல்னு சொல்லக்கூடியது தங்க ஆபரணங்கள். அதாவது எப்படி சொல்லணும்னா, தங்கத்தை ஆபரணங்களாக பண்ணி ரொம்ப நகாசு வேலைகள்லாம் பார்த்தா அதில் சுக்கிரன் இருக்கும். ஆனால் அது பொதுவான தங்கம் அப்படின்னு அந்த மஞ்சள் நிறத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தங்கம் அப்படின்னு வச்சேன்னா அந்த தங்கத்தினுடைய வெயிட்டு, தங்கத்தினுடைய இதுவை பார்த்தாலேனால் குருவினுடைய ஆற்றல் இருக்கும். அதனால தான் தங்கத்திற்கு குருவினுடைய இது உலோகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது தவிர தாவரத்தில் பார்த்தாலேனா முல்லைப்பூ, முல்லை செடி, அது தவிர இந்த வேர்க்கடலை இனிப்பு வகைகள், அதாவது கடலை மிட்டாய்னு சொல்லக்கூடியது, வேர்க்கடலை இனிப்பு வகைகள், சக்கரை பொங்கல், இந்த மாதிரியான விஷயங்கள். அது தவிர பார்த்தாலேனால் இந்த குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் மூக்கு கடலை, வெள்ளை மூக்கு கடலை, கருப்பு மூக்கு கடலைன்னு இந்த குரு பகவானுக்கே சுண்டல் போடுவோம். அது தவிர மஞ்சள் துணி, இது எல்லாமே குரு பகவானை சொல்லக்கூடிய விஷயம். குரு எல்லாவற்றிற்கும், அதாவது தேவர்கள் எல்லாருக்குமே அவர் தான் குரு. அதனால் இந்த குரு பகவான் எந்த கிரகத்தை பார்த்தாலும் குருவுக்கே எல்லா விஷயங்களிலும் அதிகாரம் உண்டு. அதனால் எந்த ஒரு தீய கிரகத்தை பார்த்தாலும் அவரும் கட்டுப்பாட்டில் வருவார். அதாவது தீய கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், அதை தவிர ராகு, கேது, சனி வாழெல்லாம் சொல்கிறோம். இந்த கிரகங்களை பார்த்தாரேயானால் அந்த கிரகங்கள் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த துர்கிரகங்கள் குருவின் பார்வையினால் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த குரு பகவான் இப்போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். இந்த குரு பகவானுடைய
காலபுருஷ தத்துவத்தின் ராசி பார்த்தோம்னா 9ஆம் ராசியும் 12ஆம் ராசியும், அதாவது 9ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு, 12ஆம் ராசின்னு சொல்லக்கூடியது மீனம். இந்த 2 ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுறார். கடகத்தில் உச்சம் பெறக்கூடியவர் குரு பகவான். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் இடத்துல அதாவது உங்களுக்கு படிப்பு, அதை தவிர வெளிநாடு போய் படிப்பு, மேற்படிப்பு, இது எல்லாமே குரு பகவானால் நல்லபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம். அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் சுப செலவுகளை கொடுப்பார். அதாவது 12ஆம் இடம் செலவுகளை கொடுக்கறது, அதாவது அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு சுப செலவுகள் கொடுக்கணும். அதாவது பணம் வந்தாலும் சுபமாக இருக்கணும். அதை தவிர வெளிநாட்டில் போய் உங்களுக்கு அங்கேயே இருந்து பிஆர், அதை தவிர பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப், அதை தவிர இந்த க்ரீன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், H1B இதெல்லாம் வாங்கி அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பினை நிச்சயமாக கொடுப்பார். சரி, இந்த குரு பகவான் இந்த ஒரு ராசிக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் இன்னொரு பெரிய விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குரு பகவானுடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது எந்த ராசியில் இருக்காரோ அந்த இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். 7ஆம் இடம்ன்றது 180 டிகிரியில் எல்லா கிரகங்களும் தன்னுடைய 180வது டிகிரியை பார்க்கக்கூடியது 7ஆம் இடம். அதில் எந்த ஒரு விஷயம் இல்லை. இப்போ விசேஷ பார்வைகள்னு சொல்லக்கூடியது செவ்வாய், சனி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை தவிர பார்த்தோம்னா ராகு கேத்துக்கு 3-11 இருக்குது, 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் பார்க்கக்கூடியது இருக்குது அப்படின்னு சில கிரந்தங்கள் சொல்கிறது. இப்போது குருவினுடைய பார்வை 5-9, அதாவது அதிகமாக, அதாவது விசேஷ பார்வைகளாக இருக்கும். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிகத்திலையும், 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மீனத்திலையும் விழுறது. இதை தவிர மகரத்தையும் அவர் பார்க்குறார். ஏன்னா 7ஆம் இடமான கடகத்திற்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரம். இந்த மகரத்திலையும் அவர் அவரை பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன ஆகும்? குரு பார்க்க கோடி நன்மை. அந்த இடம் எல்லாமே வளம் பெறும், சுபம் பெறும். அதை தவிர பார்த்தீங்கன்னா குரு பார்க்கறதுனால திருமண பாக்கியங்கள் ஏற்படும். அதாவது குரு பலம் வந்ததா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பலம் வந்தது அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, குருவினுடைய பார்வை 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரியான விஷயங்களில் வந்ததே. ஆனால் குருவினுடைய பார்வை பட்டாலே, அதாவது அது நிச்சயமாக அவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலும், அதை தவிர 5ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதனால் இந்த குரு எந்த இடத்தில் இருந்தாலும் சுபத்தை செய்வார். எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த துர்கிரகங்களோடு இருந்தாலும் அவரையும் சுபப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குரு சிம்மத்தை பார்த்து, அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா சிம்மத்தை பார்த்து, சிம்மாதிபதியும் பார்த்து, அந்த மாதிரியான பொசிஷன்லாம் வந்ததுன்னா குரு பகவானை பொறுத்தவரையிலும் அரசாங்கம், அரசு தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் குரு பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காயத்ரி. குருவினுடைய காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும், இல்லை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்யம் குரவே நமஹா அப்படின்ற இந்த குருவினுடைய எளிய இந்த காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த விதமான பிரச்சனைகளும், குருவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். அதை தவிர பார்த்தோம்னா இன்னும் எளிய பரிகாரம்னு சொன்னால், அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு போய் நெய் வழக்கு போட்டு வாங்கும், நெய் தானம் கொடுங்க. கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு வேஷ்டி தானம் கொடுங்க. அதை தவிர பட்டு தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா சதுர்த்தி தேங்காய் உடைச்சின்னு வாங்கும். குரு பகவானுக்கு உண்டானது தேங்காயின்னு சொல்லுவாள். அதனால் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர நெய் போட்டு சக்கரை பொங்கல் பண்ணி இது
பெருமாளுக்கு இது பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப பெரிய விசேஷத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். உங்களுடைய தேதி, பிறந்த தேதி, நேரம், பிறந்த மாதம், வருஷம், அதை தவிர உங்களுடைய நீங்கள் பிறந்த இடம், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையிலும் நீங்கள் அனுப்பி வைங்க. இதை அனுப்பி வச்சோடனே உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து உங்களுக்குன்னு டைம் ஒதுக்கி நான் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை இது பண்ணி உங்களுடைய தசாபுக்திகள் இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரங்கள் எப்படி இருக்குன்றதை வலுவாக இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு சுமூகமாக தீரும்ன்றது சொல்கிறேன். ஏன்னா இப்போ ராசி சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 50 வயசில் இருப்பா, அவளுக்கு ரிஷபராசியாக மிதுன ராசியானே தெரியாது. மிருகசீர நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, 2வது பாதம் 3வது பாதம் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பா. அதே மாதிரி விசாகம் சொல்லிட்டு இருப்பா. துலாமாக இருக்குமா இல்லைன்னா இது விருச்சிகமாக இருக்குமான்னு தெரியாது. அதனால் கண்டிப்பாக ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தர முடியும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றார். என்ன சார் 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் வராரு சார் அப்படின்னா, 3ஆம் இடத்துக்கு வர்றது நிச்சயமாகவே நல்லபடியாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 8, 11 அதிபதி. அதனால் அவர் போய் 3ஆம் இடத்துல போய் இருக்கார் அப்படின்னும்போது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 11ஆம் அதிபதியே 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை. எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமாக கைகூடும் கண்டிப்பாக. ஆனால் போட்டிகளில் இறங்க வேண்டாம். எதனால் போட்டிகளில் இறங்க வேண்டாம் அப்படின்னா, முயற்சிகள் பண்ணுங்கோ, உங்களுக்கு நிச்சயமாக வரும். ரொம்ப போட்டிகள்லாம் இறங்காதீங்க. ஏன்னா 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய முயற்சியில் சுபர் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த குரு பெயர்ச்சி அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு 26/5/2026 20/10/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் கடகத்தில் உச்சமாக வேறு இருக்கார். அதனால் பார்த்தோன்னா உங்களுடைய தொழிலில் செய்யக்கூடிய தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவானே 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய காலத்தை அவர் நிச்சயமாக. இவ்வளோ நாள் சனி பகவான் இருக்கார், அதுவும் நல்ல ஏற்றம். ஏன்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். அதாவது நீங்கள் நினைச்சது எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். ஆனால் 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால மூத்த சகோதரிகளோட சிறு சிறு மனக்கசப்புகள் வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு பகவான் தன்னோட வீட்டையே பார்க்குறார். 11ஆம் இடத்தையே பார்க்குறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர்ஸு, ஆர்ட் டைரக்டர்ஸு, அதை தவிர ஃபிலிம், இந்த சின்னத்திரை பெரிய திரை இந்த இதில் இருக்கிறவா, கேமராமேன், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். ஒரு பெரிய புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஐடி ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய விசேஷ பார்வைகள்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு 7ஆம் இடமாக இருக்குது. அதாவது 5ஆம் பார்வையில் உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். இதனால் குருபலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆடவர் பெண்டீர் இவர்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறது அப்படின்றதுனால குரு பலம் நிச்சயமாக வந்திருக்கு. இதன் மூலியமாக பார்த்தலையானால் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் எவ்வளோ நாளாக பார்த்துருந்து தட்டின்னு போயிட்டே இருந்ததெல்லாம் நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதை தவிர பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் புது பார்ட்னர்ஷிப் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் எதிர் பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்குறார். குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னும் போது
உங்களுக்கு வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார். 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம். பாக்கியஸ்தானத்தை வந்து குரு பகவானே பார்க்கறதுனால உங்களுக்கு பாக்கியங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. என்ன பாக்கியம்? இப்போ அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறது, மேற்படிப்பு படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அது தவிர 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால செய்யக்கூடிய தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் மூலியமாக உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கவிதை, கட்டுரை இதெல்லாம் எழுதுகிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா அதாவது ஃப்ரண்ட் ஸ்க்ரீனுக்கு வராமல் பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் பண்ணக்கூடிய வேலைகளில், அதாவது டைரக்டர்ஸு, அது தவிர ஆர்ட் டைரக்டர்ஸு, கேமராமேன், அதுக்கப்புறம் வந்து எழுத்து பணியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம். அதனால் வந்து ஏதாவது ஒரு IPS UPSC அந்த மாதிரியான தேர்வுகள் எழுத போகிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியடையும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால, குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால 7ஆம் இடம் வலுத்து போகிறது. குரு பலம் வந்தாச்சு. அதனால் வந்து குரு பலன் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் ஏற்படும். இவ்வளவு நாளாக திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது தட்டி போயிட்டே இருந்தது. இப்போ திருமணம் கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த மே மாதத்து எண்டு 26/5 அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையினுடைய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையின் மூலியமாக வரக்கூடிய பணங்கள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேல்நாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வந்தே தீரும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதனால் அதீதமான லாபங்கள் வரும். மூத்த சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களால் முடிஞ்சது, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய எளிய பரிகாரங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் அதை போய் பண்ணுங்க. அதாவது குரு காயத்ரி ஜபிச்சுட்டே வாங்கும். அதை தவிர ஒரே ஒரு தரமாவது கோவிந்தவாடி அகரம் போயிட்டு வாங்கும். அங்கே குரு பகவானுக்கு உண்டான அர்ச்சனைகளை செஞ்சுட்டு வாங்கும். உங்களுக்கு எல்லாவித ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியோட திருமணமும் முடிந்து நல்லபடியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதியில் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக ராசிக்குள்ளே நுழைந்து என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறார். குரு பகவான் உச்ச குருவாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ளஸ் ஏற்பட போகுது, என்னென்னலாம் நீங்கள் நடக்கலைன்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் நடத்துவதற்கான வாய்ப்பை குரு பகவான் எப்படி தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன், ஓகேவா? கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்முடைய குரு பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து நம்ம பேசுகிறோம். குரு பகவான் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒருக்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கடந்து போவார். சில நேரங்களில் வந்து அதிசாரமாக முன்னாடி போவார், வக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் தன்னுடைய வீடு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கிடப்பார். ஆனால் இந்த ஒவ்வொரு ராசியும் கிடக்க ஒவ்வொரு வருஷம் எடுக்கும்பொழுது அவருக்கு மிகவும் பிடித்த வீடான கடகராசிக்குள்ளே இந்த 2026 அவர் உள்ளே நுழையும் இந்த காலம் கண்ணீர், கஷ்டம், போராட்டம், கவலை, வருத்தம், வாழ்க்கையில் வெறுத்து போயிட்டேன் அப்படிங்கிற நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கான எதிர்கால குரு பயிற்சி பலனை முழுமையாக பாருங்கள். உங்களுக்காக நான் ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், நம்முடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரபலமான ஜோதிடர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி, நீங்கள் பார்த்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுடைய நண்பர்கள்,
உங்களுடைய உறவினர்கள், சரியா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் சில அதாவது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம், 2ஆம் இடத்து அதிபதியாக சுக்கிரன். சுக்கிரன் என்ற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லும்போது சுகபோகம் அப்படின்னு சொல்லுவோம். சந்திரனுக்கும்போது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசிக்கு ஆட்டோமேட்டிக்காக உச்சம் பெற்று உட்காந்துருக்கார். அப்படிப்பட்ட உச்சம் பெற்ற சந்திரனுடைய வீட்டுக்குள்ளே குரு பகவான் உள்ளே போகிறார். உங்களுடைய 3ஆம் இடத்ததிபதியான சந்திரனுடைய சொந்த வீடான கடக ராசிக்குள்ளே நம்முடைய சுப கிரகம் ஜம் பண்ணி 2லேருந்து 3க்கு போகிறார். அப்போ குரு பகவான் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, பொதுவாகவே ரிஷபராசி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுவோம். ரிஷபராசி அன்பு, பாசம், காதல், இந்த 3க்கும் மிக முக்கியமாக சொந்தக்காரங்க நீங்கள் தான். ஒருத்தவங்க மேலே அன்பு காட்டணும் அப்படின்னா உருகி உருகி காட்டுவீங்க. காசுக்காக காட்டக்கூடிய அன்பாக இருக்காது, ஒரு பொருளுக்காக காட்டக்கூடிய அன்பாக இருக்காது. உண்மையான அன்பு, நேர்மையான அன்பு, அக்கறையான அன்பு. ஒரு நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிட்டா எப்படி துடிக்கணும், துடிப்பீங்க அப்படின்னு பார்க்கணும். உங்களை பார்த்தா தெரியும். அப்படியே மீன் தண்ணி தொட்டிலேருந்து தரையில் துடித்தா எப்படி துடிக்குமோ அப்படித்தான் நீங்கள் துடிப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட, நல்ல அன்பான, பல அடி மேல் அடி வாங்கி வாழ்க்கையில் இன்னும் சிரித்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான விருச்சக ராசியை பார்க்க, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான மகர ராசியை பார்க்க, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான மீன ராசியை பார்க்க. ஆல்ரெடி சிங்கம் நம்ம உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து உங்களை பார்க்க, எப்படி மீனத்தில் அமர்ந்து தன்னுடைய 3ஆம் பார்வை மூலமாக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார். கிட்டத்தட்ட லைஃப்பில் நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு உறவுகள் அப்படின்னு எதுவும் கிடையாது. எனக்கு நிம்மதி இந்த உறவு கொடுத்துச்சு. எங்கள் அம்மா கொடுத்தாங்க, எங்கள் அப்பா கொடுத்தாங்க, எங்கள் அக்கா கொடுத்தாங்க, நான் கட்டின என் மனைவி கொடுத்தா, என்னுடைய கணவர் எனக்கு அவ்வளோ அன்பை கொட்டி கொடுத்தாரு, நான் காதலிச்சனே என்னோடய காதலன் அள்ளி கொடுத்தேன், காதலை கிள்ளி கொடுத்தாலும் அள்ளி கொடுத்தாலும் நீங்கள் சொல்லுவீங்க கீழே கமெண்ட்ஸில், சரியா? அதே போல் என்னுடைய காதலி என்னையே மட்டும்தான் நேசிச்சா. இதில் எந்த லிஸ்ட்டில் பெஸ்ட்டாக யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுவதற்கு தான் வாய்ப்பு கொடுத்தாங்களா? வாய்ப்பே கொடுக்காம, வாயே பேச விடாமல் உங்களை வச்சு செஞ்சாங்க இல்லையா? உறவுகளால் அதிகமாக, நட்புகளால் அதிகமாக மாட்டிக்கிட்டு எப்போ தப்பிச்சு வெளியே வருவோம், வெளியே வந்த பிறகு இந்த உறவு நல்லா இருக்குது, இந்த உறவு நமக்கு அன்பு காட்டுதே நினைக்கும் போது அதை விட இது அதை என்ன சொல்லுவோம்னா பேய்கிட்ட மாட்டிட்டு திரும்பி பெசாஸ்ட்டை மாட்டிக்கிட்டேங்க மாதிரி தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு லாக் ஆகுது. ஆனால் எல்லா இடங்களிலும் நீங்கள் மனிதர்களாக தான் இருந்திருக்கீங்க, நீ உண்மையானவங்களாக தான் இருக்கீங்க. ஸோ அவங்க பேயாக இருக்கலாம், பெசாசாக இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. மனிதர் வேடத்தில் இருந்த அவங்க வந்து டேஷ் 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 அவ்வளோதான். அதை நீங்கள் ஃபுல் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ஜோதிடராக சில விஷயம் சொல்லக்கூடாது, சரியா? ஸோ நண்பனாக சொல்லலாம், உங்களுடைய சகோதரனாக சொல்லலாம், புரியுதா உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு ஜோதிடராக சில விஷயங்களை நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்படிப்பட்ட மனவேதனை உங்களுக்கு இருந்திருக்கு, கஷ்டப்பட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட மனவேதனையிலிருந்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி. குரு பகவான் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட செப்டம்பர் வரையும் வச்சுக்கோங்க, அதுக்குள்ளேயே உங்களுக்கு பெரிய மன நிம்மதியை கொடுப்பாருங்க. பணம் கொடுப்பாரு, கோடி கொடுப்பாருலாம் கிடையாது. நீங்கள் எதிர்பார்க்குற மன நிம்மதி, அந்த மன நிம்மதி இந்த காலகட்டம் உறுதியாக கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் படாத பாடுபடுறேங்க, என் வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சுக்கிறவே இல்லை, என் வீட்டுக்காரை நான் உருகி 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 நேசிக்கிறேன்,
கல்யாணம் முடித்த நாள்லேருந்து நான் அவரை தவிர வேறு யாரையும் சிந்தித்தது கூட கிடையாது. ஏன் சில ரிஷபராசி பெண்கள் சொல்லுவாங்க, தன்னுடைய குழந்தைய கூட அந்தளவுக்கு ஒரு நினச்சி பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட மனநிலையில் வாழக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ படுற பாடலாம் சொல்லவும் முடிஞ்சிடுங்க. அவர் திருந்தி வந்துடுவார். இன்றைக்கி திருந்திடுவார், நாளைக்கு திருந்திடுவார், அடுத்த வாரம் திருந்திடுவார் நினச்சி நீங்கள் பட்ட கஷ்டம் எவ்வளவு. கடைசியில் அழகு, அறிவு, பணம், பொருள் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத ஒரு போலியான ஒரு பெண்ணை நோக்கி பின்னோக்கி போயிட்டார் அவருடைய வாழ்க்கையில். உங்கள் கூட இருந்தால் முன்னோக்கி போயிருப்பார். உண்மையிலேயே உண்மை தானே? ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கஷ்டத்தை பெறக்கூடிய அடைஞ்சிக்கிட்டு இருக்க நம்மளுடைய ரிஷபராசி பெண்களுக்கு உண்மையான அன்பு, உண்மையான பாசத்தை புரிந்து கொண்டு நீங்கள் வரணும்னு நினைக்கிற உங்களுடைய உண்மையான கணவர் உங்களை தேடி வந்துடுவார். உண்மையான கணவர் அவர் இருந்தார்னா என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக தேடி வருவார். அதே போல் இல்லைங்க கல்யாணம் முடிஞ்சிச்சு, வாழவே இல்லை, வாழ்க்கை இன்று வாழ்ந்தோம் நாளை வாழ்ந்தோம் நினச்சி நான் தோற்று போயிட்டேன், என்னுடைய திருமண வாழ்க்கையில் வேறு வழி இல்லாமல் சட்டப்படி முடிச்சு விட்டேன், இல்லை மேபி ஏதோ ஒரு விஷயம் போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிற ரிஷபராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ரிஷபராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக சொல்லுவேன், திருமணத்துக்காக இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டம் இரண்டாவது திருமணம் முடித்து திருமண வாழ்க்கையில் உண்மையான அன்பை பெறக்கூடிய பாக்கியம் உண்டாகும் என்பது உண்மை. அதே போல் ஃபஸ்ட்டு மேரேஜ் காத்திருக்கேங்க. பல ரிஷபராசி பெண்களுக்கு ஆண்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பொண்ணு இதுதான் பையன் புக் பண்ணி நிச்சயம் பண்ணியிருப்பாங்க, உறுதி செஞ்சுருப்பாங்க. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பூ வைப்போம்பாங்க, சில இடங்களில் உறுதி செய்யப்பட்டதும்பாங்க, சில இடங்களில் நிச்சயம் செய்யப்பட்டதும்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய வார்த்தையை தக்கன்னு எடுத்துக்கோங்க, ஓகேவா? அப்போ நிச்சயம் பண்ணியாச்சு. கல்யாணத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு நிப்பாட்டியிருப்பாங்க. எதுக்கு நிப்பாட்டினாங்க, ஏன் நிப்பாட்டினாங்கன்னு சொல்லவும் மாட்டாங்க. அந்த குழப்பம் கடந்த ஒரு 3 வருடத்தில் யாருக்கெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள் பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 40% நடந்திருக்கும் என்பது உண்மை. அதாவது ஒரு படத்தில் வடிவில் படத்தை சொல்லுவாங்க, டேய் நான் எதுக்குடா ஒத்து வர மாட்டேன், காரணம் சொல்லிட்டு போங்கடா, இதாண்டா காரணங்க கூட ஓகே நம்ம இதான் தப்பு பண்ணோம் சரின்னு சொல்லலாம். ஆனால் எதுக்குன்னே சொல்லாமல் என்னை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க சார், எனக்கு தெரில, அதுக்கு மட்டும் விட தெரிஞ்சால் கூட பரவாயில்ல விட்டுருவேன் போங்கடாண்டு, ஆனால் எனக்கு விட தெரியாமல் போச்சு அப்படின்னு நினச்சிக்கிருந்தீங்கன்னா உங்களை திருமணம் முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு பாக்கியம்னு நான் சொல்வேன். புரியுதா உங்களுக்கு? உங்களை திருமணம் முடிக்கக்கூடிய யோகம் அவங்களுக்கு இல்லை, அதனால் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ இறைவன் உங்களை காப்பாற்றிருக்கான், அவங்கள தண்டிக்க போகிறான். தட்ஸ் ஆல், ஓகேவா? அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரம் தேடிக்கொண்டிருக்கின்ற நம்முடைய ரிஷபராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய திருமண வாழ்க்கை திருப்திகரமான வாழ்க்கையாக இருக்கக்கூடிய சாத்தியம் கட்டாயமாக 100% இருக்குது. கோச்சார கிரக ரீதியாக 100% இருக்குது. சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் அது 1000% கொண்டு போயிடலாம். புரியுதா? சிறப்பாக இருக்க போது அதேபோல் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய செயல்பாடுகளில் எவ்வளவு தூரம் தடை இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கந்திஷ்டின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கந்திஷ்டியில் அதிகமாக அடி வாங்கக்கூடிய நபர் யாருன்னா நீங்கள் தான். நீங்கள் மட்டும் கொஞ்சம் அழகாக அப்படியே கொஞ்சம் மினுமினுப்பாக அப்படி ஜம்முன்னு வந்து நின்றீங்கன்னா ஊரு கண்ணு, உழவு கண்ணு, நாய்க்கண்ணு, நரிக்கண்ணு, பேய்க்கண்ணு, பெசாஸ் கண்ணுன்னு அத்தனை விதமான கண்ணு உங்கள் மேலே தான் இருக்கும். என்னடா இவ்வளோ சூப்பராக வர்றாங்க, இவங்க காசு இவங்க கையில் இருக்கடா, வாடா போய் ஒட்டிக்கிறோன்னு இந்த அட்டைப்பூச்சி வந்து ஒட்டுற மாதிரி உங்களோட வந்து ஒட்டிக்கிடுவாங்க. அவங்களோட தேவை பூர்த்தியாக இருந்துன்னு பிடிச்சி உங்களை இழுத்துட்டு திரும்ப விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு தான் உங்கள் லைஃப்பில் இருந்திருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவையில்லாத உறவுகள் எல்லாம் உங்களை விட்டு வெளியேறி தேவையான உண்மையான உறவுகள் மட்டும் உங்கள் கூட பயணித்து பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய லாபத்தை சம்பாரித்து பதவி உயர் விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றியை சம்பாரித்து பேரையும் புகழையும் பெற்று மிக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய தருணம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக உண்டு என்பதை நிதர்சனமாக கூறிக்கொள்கிறேன். இந்த நாள்
உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக வீடியோ பார்க்கும் நாளே உங்களுக்கு சிறப்பான நாளுங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயம், தயவுசெய்து சுயநலமாக வாழ கற்றுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? பொதுநலமாக வாழ்ந்து உங்களுக்கு இருக்கிற காசு பணம் துட்டு மணியை இழந்துட்டீங்க. இனிமேல் சுயநலமாக வாழுங்க, சிறப்பாக வாழ்வீங்க. உங்களுக்கான அந்த குரு பயிற்சி காலங்களில் உங்களுக்கான அற்புதமான வழிபாடு அப்படின்னா பத்ர காளியம்மனை பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? சில இடங்களில் காளியம்மன் சொல்லுவாங்க, எங்கள் ஊர் சைடு பத்ர காளியம்மன் சொல்லுவோம். பத்ர காளியம்மனை மனதார வழிபாடு செஞ்சீங்கன்னா பத்திரமாக இருப்பீங்க, பாதுகாப்பாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான குரு பெயர்ச்சிக்கான பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த பொது பலன் என்பது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுடைய லைஃப்பில் 20% 30% கட்டாயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிவிடுங்க. புரியுதா? கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஏன்னா அதான் முக்கியம். ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா விதமான நாடுகள்லேருந்தும் ஃபோன் வருது. அமெரிக்காவிலேருந்து, ஜப்பான்லேருந்து, அதே போல் பார்த்திங்கன்னா கனடா, மலேசியாலாம் நிறைய சகோதர சகோதரிகள் கூப்பிட்றாங்க. அதே போல் சிங்கப்பூர், ரஷ்யா, இப்படி நாடு சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் போன்ற அத்தனை விதமான நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. நம்ம எந்த நேரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நாடு ரொம்ப முக்கியம். அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் கட்டாயமாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பேன். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளையும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாமல் எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு உறுதியாக நீங்கள் கால் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா அந்த நேரம், அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம், அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற எஸ்எம்எஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவி மூலமாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையுடைய அத்தனை விதமான நுணுக்கங்கள், செயல்பாடுகளை துல்லியமாக உங்களுக்கு கணித்து கூற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மறக்காமல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சா கட்டாயமாக அலையுங்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துக்கள் கூறி தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். வணக்கம். புது வசந்தம் சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி ஜூன் 2, 2026 வரக்கூடிய குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு ஆண்டாக, அடுத்த 13 மாதங்கள் ஜூன் 2026 ஜூன் 2027 வரைக்கும் அந்த வரக்கூடிய அந்த குரு பெயர்ச்சியை எப்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குதுங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துக்கு மாறி 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானம், பங்குதாரர் ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதே சமயத்துல 9ஆம் ஸ்தானத்தையும் பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், தந்தையார் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதே மாதிரி 11ஆம் பாவம் என்று சொல்லப்படுகிற லாபம் பூர்த்தியை குறிகாட்டக்கூடிய அந்த 11ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். அருமையான 3 பாவத்தை பார்க்கும் பொழுது வாழ்க்கையில எல்லாமே ஓரளவுக்கு கிடைக்க பெற்று நிம்மதி பெருமூச்சு வரக்கூடிய ஒரு பயிற்சியாக ரிஷபராசிக்கு இதுவரை 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் வீட்டை பார்த்து மன உளைச்சல், பல தூரதேச பயணங்கள், அலைச்சல்கள் கொடுத்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு இப்ப 3ஆம் இடத்துக்கு போய் உச்சம் பெற்று நிம்மதி பெருமூச்சும் வாழ்க்கை பாடா இப்பதான் கொஞ்சம்
நம்மளுடைய வாழ்க்கையை ரெஸ்ட் எடுக்க முடியுது, நமக்கு வேணுங்கிற வாழ்க்கையை நமக்கு அமைச்சிக்க முடியுதுங்கிற மாதிரி அதிகமான ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, டைம் ஸ்பெண்ட் வித் யுவர் எல்டர்ஸ், லாபங்கள் பெறக்கூடிய, இதுவரை கடுமையான உழைப்பதற்கு தக்க ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ், நல்ல ஒரு ப்ரொமோஷன், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக ரிஷபராசிக்கு வரார். என்ன குரு 3க்கு போயிட்டான் அப்படிங்கிறதுலாம் சில பேர் தவறாக சொல்லுவாங்க. பட் 3க்கு போய் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா உச்சம் அடைந்து அவருடைய நேர் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பது அருமை. அதே மாதிரி 7ஆம் இடத்தை பார்த்து இதுவரை குடும்பத்தில் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஒரு கனெக்ட் இல்லை, ஒரு அப்பப்போ வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இடையுமே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் முடியல, கொலீக்ஸ் கஸ்டமர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நட்புறவு கொள்ள முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக அடுத்த வரக்கூடிய அந்த 13 மாதங்கள் நல்ல ஒரு பலனை கொடுக்குது. இதுல பாருங்க, நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்கள், நவம்பர் டிசம்பர் 2026, ஜனவரி 2027 4ஆம் இடத்துக்கு சிம்மத்துக்கு குரு போய் இன்னுமே தொழில் வளர்ச்சி, வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம், இடம் வீடு வண்டி வாகனம் தாயார்ல நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு நற்செய்தி வரக்கூடிய அமைப்பும் கொடுக்கறதுனால அந்த 3 மாசம் சில பிளசன்ட் சர்ப்ரைசஸ், நல்ல ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த ஆண்டு கடைசியிலையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகிறது. எப்படி பார்க்கனாலும் சனி 11ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். சனி வந்து குருவின் பார்வை பெறுவது ரொம்ப நல்லது. எப்பவுமே சனியும் குருவும் ஒண்ணுக்கு ஒன்று பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதில் குரு வந்து சனியை பார்க்கறது நம்ம நல்லது. சனி குருவை பார்க்கறது காட்டிலும் குரு சனியை பார்ப்பது உச்ச குருவாக இருந்து பார்ப்பது நல்லது. அதே சமயத்தில் உச்சன் அடையிறதுனால குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். அதே சமயத்தில் இதுவரை ஒரு உறவுகளில் ஒரு மாதிரியான இருந்தது, படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் சுமாரான அமைப்பு, குழந்தைகள் இருந்தாங்க, மாணவர்கள் இருந்தாங்க, இடம் நல்ல இடம் அமைய மாட்டேங்குது, வீட்டில் வந்து ஒரு திருப்தியான வீடு நம்ம மாற்றிக்க முடியல, வண்டி பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் அது மாதிரி ஒரு வாழ்க்கை பலன்களும் போய்கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இப்போ பாருங்க, 8ஆம் இடத்துக்கு குரு சம்மந்தப்பட்டு நிறைய மன உளைச்சல்கள், சில விஷயங்கள்லாம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே இருந்து மன உளைச்சல்களையும் நம்பவே ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு அமைப்பாகவும் கடந்த 6-7 மாசமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தது வந்து ஜூன் 2026 கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் வேகமாக மாறுதுங்க. ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறி அதில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்குது, நல்ல ஒரு மாற்றமாக இருக்குது. வேலையாக இருந்தாலும் சரி, இடமா இருந்தாலும் சரி, வண்டி வாகனமாக இருந்தாலும் சரி. அதே சமயத்தில் நம்மளுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. குடும்பத்திலையும் ஒரு சுபிக்ஷமும், குடும்பத்திலையும் ஒரு கனெக்ட், குடும்பத்திலையும் ஒரு அன்னோனியம் பெறக்கூடிய அமைப்பு வந்தது. அப்படிங்கிற மாதிரி பல நல்ல விஷயங்கள் அடங்கிய ஒரு குரு பெயர்ச்சியாக இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதி வரக்கூடிய குரு பயிற்சி. அதே மாதிரி நவம்பர் டிசம்பர்ல நம்ம சில விஷயங்கள் செய்து முடிக்கலாம். இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தாயார் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வருவது, அதே மாதிரி வண்டி வாகனம், ஒரு இடத்த ஒரு இடம் வாங்குறது, இன்வெஸ்ட் பண்றது, தொழில் ஆரம்பிக்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு வந்து ரிஷபராசிக்காரருக்கு உண்டு. ரிஷபராசிக்காரர்களே பார்த்தீங்கன்னா அதிகமாக நல்ல வாழ்க்கையில் ஜெயிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், தொழில் செய்யணுங்கிற மாதிரி ஆசாபாசங்கள் உள்ள ஒரு ராசியாகவும், அம்மா மேலே பிரியம் இருக்கக்கூடிய ராசியாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த 4ஆம் இடத்துல குரு போவதும், அதே சமயத்தில் தொழில் அமைப்பும் கொஞ்சம் நல்லா வருவதும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் போகக்கூடிய அமைப்பாக 2026 செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக ஒரு வழி நடத்த போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஆல்ரெடி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு, ஒரு லாபத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு ஒரு இன்னுமே கொஞ்சம் பலன்களை கொடுத்து இன்னும் கொஞ்சம் அந்த திருப்தியான ஒரு மனநிலையும் குறிக்கோள் பூர்த்தி அடைந்த ஒரு வாழ்க்கை சம்பவங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து ஜாதகம் திருக்கணித பஞ்சாங்கம் முறையில போட்டு அதுல வந்து எது மாற விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது. இப்ப உங்களுக்கு என்ன லக்னத்துல பிறந்தீங்க, உங்களுடைய ரிஷபராசியில என்ன நட்சத்திரம், மிருகஷீடமா, ரோஹிணியா அல்லது கிருத்திகையா, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, இப்போ என்ன தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, அந்த மாதிரி தசாபுக்திகளுக்கு
இப்போ எது மாதிரியான ஒரு கோச்சாரத்துல சப்போர்ட் கிடைக்குது, எந்த லக்னத்துல பிறந்து எந்த தசாபுக்தியில் போறது நல்லது, இது எல்லாம் தெரிந்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் டிகிரி அடிப்படையில் பார்த்து எதுவுமே மேலோட்டமாக பார்க்காமல் டிகிரி அடிப்படையில் ஒரு கிரகமும் ஒரு இடத்துக்கு எவ்வளோ தள்ளி இருக்கிறாங்க, ஒரு கிரகத்துக்கு எவ்வளோ இன்னொரு கிரகத்துக்கும் உள்ள இடைவெளி எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம மைன்யூட்டாக நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த நட்சத்திர பலன், அப்புறம் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த ஒரு ஜாதக பலன் எடுத்து எந்த நேரத்தில் எது நடக்கும், இந்த நேரத்தில் பயிர் செய்வது நல்லது, எந்த தொழில் நமக்கு நல்லது, வேலையா தொழிலா, கவர்மெண்ட் ஜாபா பிரைவேட் செக்டாரா, வெளிநாடா உள்நாடா, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு கை கொடுக்குது, எந்த கிரகம் நமக்கு வலிமையாக இருக்குது, திக்பலம் திருக்பலம் ஸ்தான பலம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, எதுல போனோம்னா ஈஸியா ஜெயிக்கலாம், எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நிறைய ஹேர்டில்ஸ் கொடுக்கும், நிறைய தடைகளை கொடுக்குங்கிறதெல்லாம் தீர உங்களுடைய ஜாதகத்தை போட்டு நம்ம அனலைஸ் பண்ணும் பொழுது இப்போ நம்ம பேசின அந்த கோச்சார குரு பயிற்சி அமைப்புகளையும் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதத்திலிருந்து 6 மாதம் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் வரக்கூடிய 1 வருடம் எப்படி இருக்கு, எந்த மாதிரி விஷயங்கள் காத்திருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு அது பொருந்தி வராது, நம்மளுடைய சாய்ஸஸை எப்படி எடுக்கணும், எது மாதிரி அமைப்புகள் நமக்கு பிரமாதமாக இருக்கிறது, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை நாம் செய்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.